ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வேறு எப்படி இருக்கிறீங்க? எப்படி போகுது நோம்பெல்லாம்? ரொம்ப கலைக்காக போகுது. இன்றைக்கி கஞ்சி எடுக்கிறதுக்கு பள்ளிக்கு வந்துக்கிறாரு என் ஹாபி. அதோடு சேர்ந்து நானும் வந்துட்டேன். அதோடு சேர்ந்து ஒரு கெஸ்ட்டு வந்துக்கிறாரு. யாருன்னா கெஸ்ட்டு வந்துக்கிறாரு. இவங்க தான் எங்களோட கெஸ்ட்டு, எங்களோட வீட்டு கெஸ்ட்டு. இன்றைக்கி என்ன பண்ணோம்? இன்னைக்கு நாம் என்ன இன்றைக்கி வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, நாங்கள் வந்து தயிர் செய்ய போகிறோம். சரியா? ஆமாம், தயிர் வந்து உடம்புக்கு சரியான குளிர் தானே, குளிர்மை ஆகிக்கிறதால தயிர் இன்றைக்கி நாங்கள் செய்ய போகிறோம். தயிர் வெளியே வாங்கினா ரேட் கூட வருது, அதனால் நாங்களே தயிர் செய்ய போகிறோம். வெளியே வாங்குகிற தயிர் டேஸ்ட்டும் நாம் செய்கிற தயிர் டேஸ்ட்டும் எப்படி இருக்குன்னு நம்மளே டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு என்எஸ் ஃபேமிலி உலகம். கஞ்சி எடுத்தாச்சு காய்ஸ். எடுத்துகிட்டு இப்போ வந்து நாங்கள் பால் வாங்க போகிறோம். தயிர் செய்கிறதுக்கு பால் தான் ரொம்ப முக்கியம். என்ன தைப்பா தைப்பாப்பாட வீடியோ பார்த்தீங்களா? தைப்பாப்பா இன்றைக்கும் உடுப்பெல்லாம் மடித்து களைச்சி போய்க்கிறாரு. எல்லோரும் போய் பாருங்கள் தைப்பாப்பா உடுப்பு மடிக்கிற வீடியோவை. சொல்லுங்கள் எல்லாரையும் போய் பார்க்க சொல்லி. என்னம்மா புள்ளுக்கு நோம்பு கலக்கிதா? கஞ்சியும் எடுத்துகிட்டு பாலையும் வாங்கிட்டு வீட்டை வந்தாச்சுங்க. இஃப்தாருக்கு டைம் ஆகிடுச்சு அப்படின்னு வந்து என் அம்மா பிணைஞ்சி வச்சுருந்தா. ஸோ நான் பெட்டிஸ் சுட ஆரம்பிச்சிட்டேன். அம்மாட்ட சொன்னது, இப்பப்பா பார்த்துக்கோங்க, நான் வந்து பெட்டிஸ் பொரிக்க போகிறேன் அப்படின்னு வந்து ரொம்ப அழகாக வட்டமாக தட்டி பெட்டிஸ் நிறைய பொரிச்சாச்சு. முட்டை போட்டு தான் பொரிச்சது. நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. முதல்ல முட்டை போட்டே நான் பெட்டிஸ் பொரிக்க மாட்டேன். சரி, முட்டை போட்டு பொரிச்சு பார்ப்போமேன்னு பொரிச்சு பார்க்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இனி வந்து நம்ம டெய்லி அப்படியே செய்யலாம் அப்படின்னு என் ஹப்பி வந்து கஞ்சி வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்கன்னு சொல்லி அவர் தயிர் டப்பாவில் வந்து அந்த கஞ்சியை ஊற்றி கொண்டு போய் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார். சரி அப்படின்னு வந்து எக்ஸ்ட்ராவாக கஞ்சி எடுத்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து கொடுக்கணுன்றதுக்காக 2 டப்பாவில் போட்டு அழகாக மூடி கொண்டு போய் கொடுக்க போய்த்தார். பெட்டிஸை வந்து எல்லாத்தையுமே பொரிக்கலைங்க. அரைவாசியை வந்து பேண்ட்டில் சுட்டெடுத்தேன். ஏன்னா வந்து சம்டைம்ஸ் நெஞ்சு அலட்டும்ல எண்ணெயிலே பொரிச்சா. ஸோ அரைவாசி இப்படி சுட்டெடுத்துட்டு அரைவாசியை பொரிக்கலான்னு சொல்லிட்டு என் ஹபிக்கு வந்து இப்படி சுட்டெடுத்த இது நல்லா பிடிக்கும். கிழங்கு ரொட்டின்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி தான் இருக்குங்க. ஆனால் இது பெட்டிஸ் மாடலில் இருக்குது. எல்லாம் டேஸ்ட் ஒன்று தானே அப்படின்னு சொல்லி செய்ய ஆரம்பிச்சிட்டோம். எனக்கெல்லாம் பெட்டிஸ் பொரிச்சா தாங்க செட் ஆகும். ஸோ எனக்கு எங்கள் அம்மா தங்கச்சிக்கு எல்லாருக்குமே பொரிச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து நல்லா எண்ணெயை கொதிக்க வச்சு பெட்டிஸை பொரிச்சு எடுத்துட்டேன். நோம்பு டைமில் அதிகமாக பெட்டிஸ் தான் செஞ்சு போடும். சம்டைம்ஸ் பரோட்டா, ரொட்டி, சம்டைம்ஸ் கடையில் ரோல்ஸ் வாங்குறது அப்படி தான் நடக்கும். ஆனால் அதிகமாக வந்து இந்த பெட்டிஸ் தான் நாங்கள் சொல்கிறது. அதுக்கப்புறம் நான் பாலில் தயிர் செய்யணும்னு சொன்னேன்ல, பாலை வந்து நல்லா சூடு காட்டி எடுக்கணும். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே ஜோக்கெட் போட்டால் தயிர் வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. எங்கிட்ட நானாக சொல்லியிருந்தாரு. சரி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு ஃபஸ்ட் டைமுங்க, எப்படி வருமோ தெரியலையே. சரி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு பாலை நல்லா வந்து கொதிக்க வச்சுட்டேன். கொதிக்க வச்சு ஆறுனதுக்கு அப்புறமா வந்து அதுக்குள்ளே வந்து ஒரு ஜோக்கெட்டை வந்து முழுசாக வந்து போட்டேன். அப்படி போட்டுட்டு மூடி வச்சு 1 டே வந்து விட்டால் தயிர் ஆகிரும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் கடையில் வர கெட்டி தயிர் வருமானு எனக்கு டவுட் தான். நாளைக்கு தான் வந்து பார்க்கணுங்க. இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணணுன்றதால அதை அப்படியே மூடி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் அது என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். இந்த வீடியோ பார்க்குற யாராச்சும் உங்கள் வீட்டில் வந்து தயிர் செஞ்சுருக்கீங்கன்னா மறக்காமல் எப்படி செஞ்சீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரியாத நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு தெரியாத நான் சொல்கிறேன். ஓகேங்க, நெக்ஸ்ட் டே ஆகிடுச்சு. தயிர் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்கள், ஓரளவு கெட்டியாக தான் வந்திருக்கு. ஆக தனியாகவும் இல்லை, ஆக திக்காகவும் இல்லை, ஓரளவு தனியாக மாதிரி தான் வந்திருக்கு. ஆனால் இன்னும் கெட்டியாக வரணுங்க. எனக்கு வந்து டிப்ஸ் வந்து பார்த்துருக்கேன். அதில் சித்த மிளகா காம்பு போட சொல்லியிருந்தாங்க. அது கொஞ்சத்துக்கு நான் போட்டு வச்சுருக்கேன். எப்படி வருதுன்னு பார்க்கலான்னு. என்எஸ் ஃபேமிலி சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.